Hello everyone, welcome to DPP solution of day 2. பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில டே 3 அதாவது இந்த ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பரோட எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே 3 வீடியோ நான் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்துருங்க, கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். The heat generated in the circuit is dependent upon resistance, current and time. Yes, obviously ஹீட்டோட ஃபார்முலா என்ன? ஹீட்டோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா I square RT. எதுக்காக சார் இந்த ஃபார்முலா எடுத்திருக்கீங்க? நான் வேற ஃபார்முலா படிச்சிருக்கேன், V square by R into T படிச்சிருக்கேன், இல்லை V80 முத கொண்டு பார்த்துருக்கேன். நீங்க இந்த ஃபார்முலா போடுறீங்க ஏன்னா அவங்க ரெசிஸ்டன்ஸ், கரண்ட் அண்ட் டைமை பொறுத்து தான் உங்களுக்கு எரர் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் எரர் எவ்வளோ இருக்கும்? அப்போ எனக்கு டெல்டா ஹெச் பை ஹெச் வேணும்னு சொன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ்னா இன்டூ 100 ஒன்றும் பிரச்சனை இல்லை. I ஸ்கொயர் நல்ல பாரு, பவர்ல 2 இருக்கா, அப்போ 2 இன்டூ டெல்டா I பை I பிளஸ் டெல்டா R பை R plus delta t by t. இப்ப பாரு, ரெசிஸ்டன்ஸ்ல வந்து 1% எரர், கரண்ட்ல வந்து 2% எரர். நல்லா பாரு, அவங்க மாத்தி வச்சிருக்காங்க ஃபார்முலா I ஸ்கொயர் RT. பட் நல்லா பாரு, ரெசிஸ்டன்ஸ்க்கு 1%, கரண்ட்ல 2% கொடுத்துருக்காங்க. ஸோ நீ மாத்தி எழுத்துறாத. 2 into 2 plus ரெசிஸ்டன்ஸ்ல 1, டைம்ல பார்த்தா எவ்வளவு எரர்? 1%. 2 2s are 4 plus 1 plus 1. ஸோ 6% டோட்டல் எரர் இருக்குது. ஓகேவா? Question number 2. The percentage error in the measurement of mass and speed are mass le ivlo, speed le ivlo. How much will be the maximum error in the kinetic energy? Kinetic energy formula enna? Half m v square. இந்த half பார்த்தனா error இல்ல, அது ஒரு constant. So kinetic energy ல எவ்வளோ percentage error இருக்க போகுதுன்னு பார்த்தனா error in mass plus 2 times error in the velocity. Velocity இந்த இடத்துல ஸ்பீட்னு எடுத்திருக்காங்க, ஒன்று அதனால கவலைப்படாத. அப்போ மாஸ்ல எவ்வளோ எரர் இருக்கு? 2%. வெலாசிட்டியில் எவ்வளோ எரர் இருக்க போது? 3%. 2 plus 6 8%. 1 centimeter of main scale of vernier caliper is divided into 10 parts. 1 centimeter நான் எவ்வளோவா பிரிச்சிருக்கேன்? 10 main scale பிரிச்சிருக்கேன், main scale reading. ஓகேவா? அப்ப 1 மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளவு ஆயிடுச்சு? 1 மெயின் ஸ்கேல் ரீடிங் பார்த்தனா 1/10 சென்டிமீட்டரா? சரி, ஒன்றும் இல்லை, ஒரு 1 சென்டிமீட்டர் நீங்க 10 பிரிச்சிருக்கீங்க. அப்போ ஒரே ஒரு சின்ன வேல்யூ எவ்வளோ? 1/10 சென்டிமீட்டர். அப்ப நான் எப்படி எழுதிக்கலாம்? 0.1 சென்டிமீட்டர். ஓகே, இப்ப பார்த்தனா இது வந்து ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். நம்மளுக்கு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இதுதான் முக்கியமான 10 division of vernier scale coincidence. 10 VSR equal to 8 of main scale, 8 MSR. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லா கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. இப்போ உனக்கு லீஸ்ட் கவுண்ட் வேணும். லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா பார்த்தனா 1 MSR minus 1 VSR. ஓகேவா? 1 main scale reading minus 1 vernier scale reading. இந்த coincidence, no problem. So 1 main scale reading minus 1 வெர்னியர் ஸ்கேல். இந்த ஈக்குவேஷன் எப்பவுமே கொடுத்துருவாங்க. இந்த ஈக்குவேஷன்ல நீ வந்து 1 வெர்னியர் ஸ்கேல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 1 வெர்னியர் ஸ்கேல் என்ன ஆயிரும்? 8/10 டைம்ஸ் MSR. 8/10 டைம்ஸ் MSR. நான் வந்து இதுக்கு தனியாக ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்க வீடியோ பார்க்கலன்னா பாருங்க. அந்த வீடியோல ஃபுல்லா ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி எரர் வருது, எப்படி என்ன பண்ணும் எல்லாத்தையும் ஓகேவா டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணனா உனக்கு 2/10 MSR கிடைக்குமா? நல்ல பாரு, 1 MSR எவ்வளோ? 0.1 சென்டிமீட்டர். அப்போ 2/10 into 0.1 சென்டிமீட்டர். இதோட வேல்யூ என்ன ஆயிரும்? 0.02 சென்டிமீட்டர். The density of cube is measured in terms of mass and length. அப்ப மேக்ஸிமம் எரர் இந்த டென்சிட்டி இருக்கிற மேக்ஸிமம் எரர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? டென்சிட்டியில் இருக்கிற மேக்ஸிமம் எரர். ஸோ மாஸ் வந்து 4%, லென்த்ல வந்து 3%. ஓகே, டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன? மாஸ் பர் வால்யூம். வால்யூம் ஆஃப் கியூப் ஃபார்முலா என்ன? மாஸ் பை எல் கியூப். ஓகேவா? அப்ப எரர் இன் டென்சிட்டி பார்த்தனா எரர் இன் மாஸ் பிளஸ் நல்ல பாரு, அது டினாமினேட்டர்ல இருந்தாலும் பிளஸ் தான் பண்ணுவோம். எரர்ல வந்து எப்பவுமே நம்ம ஆட் தான் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது மல்டிபிளிகேஷனோ டிவிஷன் கொடுத்தா நம்ம எப்ப ஆட் தான் பண்ணுவோம். ஓகே, இங்க பாரு 3 into எரர் இன் எல். மாஸ்ல எவ்வளோ? 4%. லென்த்ல எவ்வளோ? 3%.
அப்போ 4 plus 9 which is nothing but 13% error. A student measured the diameter of a screw gauge with least count இவ்வளவு. அப்போ அவன் என்ன வேல்யூ பார்த்துருப்பான்? சரி, இப்போ நல்லா பாரு, என்கிட்ட ஒரு ஸ்கேல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்கேலில் வந்து நான் 0.1 0.2 0.3 0.4 இப்படி மெஷர் பண்ண முடியும்னா ரீடிங் கண்டிப்பா 1 0.2 இல்ல ரொம்ப பெருசா இருக்கா, ஓகே, அப்போ 1.1 1.2 இப்படிதான் இருக்க முடியும். கண்டிப்பா நான் 1.12ன்னு சொல்றது தப்பு. ஏன்? என்னால 1.1 1.2 வரைக்கும் தான் மெஷரே பண்ண முடியும். அதுக்கு நடுவில் மெஷர் பண்ண முடியாது. லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? 0.1. கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ கேஜோட லீஸ்ட் கவுண்ட் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அப்போ என் ரீடிங்கும் பார்த்தோன்னா எப்படி இருக்கணும்? இத்தனை டெசிமல் பிளேசஸ்ல இருக்கணும். நல்லா பாரு, இதுல வந்து அடுத்து 2 டெசிமல் கொடுக்கல, இதுல 1 டெசிமல் மிஸ்ஸிங், இதுல கரெக்டா இருக்குது. ஓகேவா? இதுல எக்ஸ்ட்ரா டெசிமல்ல பார்த்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா டெசிமல் வேற பார்க்க முடியாது. லீஸ்ட் கவுண்ட் அவ்வளோ இல்லை. லீஸ்ட் கவுண்ட் வந்து பார்த்தோன்னா 3 இருக்குது, 3 டெசிமல். ஸோ இங்கே தான் 3 டெசிமல் இருக்கு. ஓகேவா? எரர் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் த ரேடியஸ். ரேடியஸ்ல எரர் இவ்வளோ, அப்போ வால்யூம்ல எரர் எவ்வளோ? ஸோ ஸ்பியர்னு சொன்னதுனால வால்யூமோட ஃபார்முலா பார்த்தோன்னா 4/3 பை ஆர் கியூப். அப்போ டெல்டா வி பை வி வேணும்னா இந்த 4/3 பை எல்லாம் கான்ஸ்டன்ட். 3 டைம்ஸ் டெல்டா ஆர் பை ஆர், 3 டைம்ஸ் 0.1%. அப்போ 0.3%. when a copper sphere is heated, copper sphere ஹீட் பண்றோம். நம்ம ஹீட் பண்ணா என்ன ஆகும்? சப்போஸ் நம்ம வந்து thermal property of matter படிச்சிருக்கோம். நம்ம ஹீட் பண்றப்ப அதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எதுல அதிகமா சேஞ்ச் நடக்கும்? நல்லா பாரு, சப்போஸ் நான் இதான் உன்னோட ஸ்பியர்னு வச்சுக்கோ, இது வந்து நான் ஹீட் பண்றப்ப இதோட ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? லெட் மீ சே என்னோட ரேடியஸ் வந்து டெல்டா ஆர் பை ஆர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஏரியா எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்? ஏரியாவோட ஃபார்முலா பார்த்தோன்னா 4 பை ஆர் ஸ்கொயர். என்ன பண்றீங்க மிஸ்டர் அப்படின்னு? அப்ப எரர் இன் ஏரியா எவ்வளோ கிடைக்கும் எனக்கு? 2 டைம்ஸ் டெல்டா ஆர் பை ஆரா? அப்ப நல்லா பாரு, ரேடியஸ்ல எவ்வளோ எரர் வருதோ அதை விட ஏரியால வந்து 2 டைம்ஸ் அதிகம் எரர் இருக்கும். வால்யூம் ஃபார்முலா என்ன? 4/3 பை ஆர் கியூப். அப்ப எரர் இன் வால்யூம் எவ்வளோ? 3 டைம்ஸ் டெல்டா ஆர் பை ஆர். அப்ப நல்லா பாரு, எதுல மேக்ஸிமம் எரர் கிடைக்கும் எனக்கு? எனக்கு வந்து வால்யூம் தான் மேக்ஸிமம். நல்லா பாரு, ரேடியஸ்ல வந்து டெல்டா ஆர் பை ஆர் அளவுக்கு வந்து ரிலேட்டிவ் எரர் இருக்குன்னா ஏரியால பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கும், வால்யூம்ல பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் எரர் இருக்கும். A wire has mass இவ்வளோ, ரேடியஸ் இவ்வளோ, லென்த் இவ்வளோ, டென்சிட்டி கேட்குறாங்க. சரியா? ஸோ வயர் சொல்லிட்டாங்க. டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன? மாஸ் பர் வால்யூம். மாஸ் பர் வால்யூம். வால்யூம் வந்து சிலிண்ட்ரிக்கல், ஏன்னா வயர் வந்து சிலிண்டர் ஷேப்ல இருக்கும். பை ஆர் ஸ்கொயர் ஹச். அப்போ எனக்கு எரர் வேணும். டெல்டா டி பை டி இஸ் ஈக்குவல் டு, ஸோ பர்சன்டேஜ்ல இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? டெல்டா எம் பை எம் பிளஸ் பை வந்து கான்ஸ்டன்ட், ரேடியஸ் 2 டைம்ஸ், அப்போ 2 டைம்ஸ் டெல்டா ஆர் பை ஆர் பிளஸ் டெல்டா ஹெச் பை ஹெச் இன்டூ 100. மாஸ்ல எவ்வளோ இருக்கு? 0.03 0.003 பை 0.3 பிளஸ் 2 இன்டூ ரேடியஸ் எவ்வளோ இருக்கு? 0.005 டிவைட் பை 0.5 பிளஸ் 0.06 டிவைட் பை 6 இன்டூ 100. 100 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுனா இது வந்து 1 ஆயிரும். இங்க பார்த்தோன்னா 1 பிளஸ் 1, சாரி 2 இன்டூ 1 பிளஸ் 1. 1 பிளஸ் 2 பிளஸ் 1 which is nothing but 4%. ஓகேவா? ஜீரோ எரர் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ட்ரடியூஸ். ஜீரோ எரர் என்ன டைப் ஆஃப் எரர்? ஜீரோ எரர் பார்த்தீங்கன்னா ரேண்டம் எரர் கிடையாது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு டைம் ஜீரோ எரர் வந்துச்சுன்னா அது கடைசி வரைக்கும் ஜீரோ எரராகவே இருக்கும். அப்ப இது பார்த்தோம்னா சிஸ்டமேட்டிக் எரர். The period of oscillation of simple pendulum in an experiment is recorded as below. The average absolute error எவ்வளோ? அப்சல்யூட் எரர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து எது கரெக்ட் வேல்யூனே தெரியாது. இப்போ நான் எரர் கண்டுபிடிக்கிறேன்னா ஏதோ கரெக்டான வேல்யூவை பொறுத்து தானே நம்ம எரர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ எனக்கு கரெக்டான வேல்யூவே தெரியாது. அப்போ உன்கிட்ட இருக்கிற இந்த 5 வேல்யூவோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சிக்கும். அப்போ என்னோட ஏ மீன், இந்த மீன் வேல்யூவை தான் நான் கரெக்ட் வேல்யூன்னு எடுத்துக்க போறேன். ஏ மீன் என்னவாயிரும்?
2.63 plus 2.5 plus 2.56 plus 2.42 2.71 plus 2.80 whole divided by 5. 2.71 plus 2.80. 13.12 by 5. So நான் calculator பண்ணேன் 2.62. இதை பார்த்தனா A mean. இப்போ இந்த A mean பார்த்தனா இந்த வேல்யூ வந்து ஒரு வேல்யூக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு வேல்யூ இதுல இருந்து எவ்வளவு தூரத்துல போயிருக்குது. நல்லா பார்த்தனா நான் மெஷர் பண்ண எல்லாமே 2 டிஜிட்ஸ்ல இருக்கு. அப்ப நான் இங்கே 2 டிஜிட்ஸா மாத்திக்கணும். அப்ப இது வந்து 2.62. இதான் என்னோட A mean. அப்ப A1ல இருக்கிற எரர் எவ்வளவு? ஓகேவா? A1ல இருக்கிற எரர் வேணும்னு சொன்னா A1 minus A mean. A1ல எவ்வளவு இருக்குது? A1 ஓட வேல்யூ வந்து 2.63. அதுல இருந்து 2.62 சப்ட்ராக்ட் பண்ணா 0.01. A2 2.56. 2.56 இருந்து இந்த 2.62 சப்ட்ராக்ட் பண்ண போறேன். சப்ட்ராக்ட் பண்ண உனக்கு என்ன கிடைக்கும்? 2.56 and 2.62 0.06. Next, 2.42 ல இதை சப்ட்ராக்ட் பண்றேன்னா 2.20 sorry 0.20. 2.7 பண்ணா 0.76 0.09 0.18. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போறேன் 10 16 24 carry 2 54 0.54 divided by 5 என்ன ஆவரேஜ் தான் எடுக்க போறேன். இப்போ 0.11 செகண்ட். இதான் பார்த்தனா அப்சல்யூட் எரர். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தனா 0.11 செகண்ட். ஆன்சர்ல வந்து இது கொடுத்துருந்தாங்க. இது வந்து சிபிஎஸ்சியோட ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். எக்ஸாம்பிள்ல கூட அவைலபிளா இருக்கும். சரியா? இதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். இது புரியுதா? ஸோ எரர் இன் A1, எரர் இன் A2, எரர் இன் A3, அப்சல்யூட் எரர், எரர் இன் A4, எரர் இன் A5. ஸோ இதான் பார்த்தோன்னா ஒன்றில் இருக்க எரர். அப்போ அதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சா 0.11 செகண்ட் தான் கிடைக்கும். ஓகே, இப்போ பாரு கொஸ்டின் நம்பர் 11. இது பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி புக்ல இருக்கிற ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R is equal to V by I. வியோட வேல்யூ கரண்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. டோட்டல் எரர் எவ்வளோ ஆர்ல? R is equal to V by I ன்னு சொல்லிட்டான். அப்போ டெல்டா R by R பார்த்தனா டெல்டா V by V பிளஸ் டெல்டா I by I. பர்சன்டேஜ்னால 100 மல்டிப்ளை பண்ணிக்கோ. எரர் இன் V, வில எவ்வளோ எரர் இருக்கு? 5. 5 by 100 பிளஸ் கரண்ட்ல எவ்வளோ இருக்கு? 0.2. 0.2 by 10 into 100. இப்போ இந்த வேல்யூ பார்த்தனா இந்த 100 உள்ள மல்டிப்ளை பண்ணா 100 கேன்சல் ஆச்சுன்னா 5 பிளஸ் இதை மல்டிப்ளை பண்ணா ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 2. அப்போ 7%. இது வந்து சிபிஎஸ்சி புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, if the error in the measurement of the diameter of the circle is இவ்வளோ, அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ்ல எவ்வளோ எரர் இருக்கும்? சரி, இந்த கொஸ்டின் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக பண்ணாங்க. பட் இதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் வரும், அதில் வந்து என் உயிரை எடுத்துட்டாங்க. நோ ப்ராப்ளம். இப்போ பாரு, எரர் இன் டயாமீட்டர். டயாமீட்டர்ல இருக்கிற எரர் டெல்டா டி பை டி வந்து 4%. சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன? சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தோன்னா 2πr. அப்போ எரர் இன் சர்க்கம்ஃபரன்ஸ் வேணும்னு சொன்னா 2π கான்ஸ்டன்ட். அப்போ எரர் இன் ஆர் வேணும். டயாமீட்டருக்கும் ரேடியஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? டயாமீட்டர் பார்த்தோன்னா 2 times ரேடியஸ். அப்போ டெல்டா டி பை டி என்ன கிடைக்கும் உனக்கு? டெல்டா ஆர் பை ஆர் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா இந்த 2ஆல டிவைட் பண்ற மல்டிப்ளை பண்ணி நிறைய தப்பு பண்ணாங்க. அப்போ நல்லா பாரு, சர்க்கம்ஃபரன்ஸ் இதுல டயாமீட்டர்ல எவ்வளோ எரர் இருக்கோ அதே அளவுக்கு எரர் தான் எதில் இருக்கும்? ரேடியஸ்ல இருக்கும். அப்போ ரேடியஸ்ல இருக்க எரர் தான் சர்க்கம்ஃபரன்ஸ் எரர். அப்போ டெல்டா டி பை டி which is nothing but 4%.
இப்போ இந்த கொஸ்டின் பார், திக்னஸ் ஆஃப் த வால் எவ்வளோ. நல்லா பாரு, இது ஒரு வாலு, இது ஒரு எண்டு, இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதோட கொடுத்துருக்காங்க. இப்போ திக்னஸ் வேணும் என்ன பண்ணும், வெளியில இருக்க சர்க்கிளோட இதுல இருந்து உள்ள இருக்கிறது சப்ராக்ட் பண்ணும். வெளியில ரேடியஸ் வந்து உள்ள இருக்கிற ரேடியஸ், கரெக்டா இல்லையா? பாரு, இதுல இருந்து நான் இந்த வேல்யூவை சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இது கிடைக்குமா? அப்ப அதை நம்ம பண்ண போறோம். வெளியில இருக்கிறதுல இருந்து உள்ள இருக்கிறத சப்ராக்ட் பண்ணும். நல்லா பாரு, ஏன்னு சொல்லி ஒரு வேல்யூ வச்சுக்கோ, 4.23 பிளஸ் அண்ட் மைனஸ் 0.01. பியில் பார்த்தீங்கன்னா 3.89 பிளஸ் ஆர் மைனஸ் 0.01. அப்போ ஏ மைனஸ் பி ரெண்டு இருக்க எரர் தானே பார்க்க போறேன். ஏ மைனஸ் பி அப்போ என்ன கிடைக்கும்? இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணுனா 0.34 கிடைக்குதா? ஆனால் எனக்கு எரர் வேணும்னா ஏல இருக்க எரரையும் பியில் இருக்க எரரையும் என்ன பண்ணணும்? ஆட் தான் பண்ணணும். புரியுதா? இதான் பார்த்தோன்னா சம் சி, இது பார்த்தோன்னா எரர் இன் சி. சப்ராக்ஷன் இருந்தாலும் எரர் என்ன ஆகும்? ஆட் ஆகும். சரியா? சப்ராக்ஷன் இருந்தாலும் சரி, அடிஷன் இருந்தாலும் சரி, எரர் என்ன ஆகும்? ஆட் தான் ஆகும். ஸோ ஆப்ஷன் 1 கரெக்ட். இந்த கொஸ்டின் பார், in a vernier scale, n division of vernier scale coincidence with n minus 1. n vernier scale division equal to n minus 1 main scale division reading. ஓகேவா? லீஸ்ட் கவுண்ட் வந்து சென்டிமீட்டர்ல எவ்வளவு இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நல்லா பாரு, லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா என்ன? 1 MSR மைனஸ் 1 VSR. இங்கிருந்து VSR கண்டுபிடிச்சனா என்ன கிடைக்கும் உனக்கு? சரி, VSR வேணும்னா இந்த என்னால் அங்கிட்டு டிவைட் பண்ணிடுவேன். n மைனஸ் 1 டிவைட் பை n MSR. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா n கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 MSR 1 by n MSR. MSR ஓட வேல்யூ என்ன? MSR பார்த்தனா 1 மில்லிமீட்டர். ஆனால் ஆன்சர் வந்துட்டு சென்டிமீட்டர்ல கேட்குறாங்க. அப்போ சென்டிமீட்டர்ல எப்படி இருக்கு? 1 மில்லிமீட்டர் பார்த்தனா 1/10 ஆஃப் சென்டிமீட்டரா? ஏன்னா 1/10 சென்டிமீட்டர் இல்லைன்னா 1 இல்லை, 1 சென்டிமீட்டர் வந்து 10 மில்லிமீட்டர். அப்போ 1 மில்லிமீட்டர் வந்து 1/10 ஆஃப் சென்டிமீட்டர். அப்போ 1/n into 10 சென்டிமீட்டர். ஓகே, இந்த ஒரு கொஸ்டின் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே இருந்தாங்க. சரிங்களா? The length of cylinder is measured with a rod having least count. நல்ல பேர் லென்த்தை வந்து ராடை வச்சு மெஷர் பண்றாங்க, டயாமீட்டர் வந்து வெர்னியர் கேலிப்பர் வச்சு மெஷர் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அசியூம் பண்ணிட்டாங்கன்னா, டயாமீட்டர்ல இருக்கிற ஒரு எரர் வந்து 0.01 சொன்னா ரேடியஸ் வந்து டயாமீட்டர்ல பாதி, அப்ப இங்க எரரும் என்ன ஆயிரும்? பாதி ஆயிரும். இந்த அசம்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் தப்பு. இப்போ வந்துட்டு ஒரு ஸ்கேல் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோ. இந்த ஸ்கேல்ல வந்தால மினிமம் 0.1 சென்டிமீட்டர் தான் மெஷர் பண்ண முடியும்னு எடுத்துப்போமே. இப்போ நீ நல்லா பாரு, நீ அதில் டயாமீட்டர் மெஷர் பண்ணாலும் உனக்கு வந்து மினிமம் நீ 0.1 சென்டிமீட்டர் தான் மெஷர் பண்ண முடியும். ரேடியஸ் மெஷர் பண்ணாலும் மினிமம் எவ்வளவுதான் உன்னால மெஷர் பண்ண முடியும்? அதே தானே மெஷர் பண்ண முடியும். கரெக்டா இல்லையா? அப்ப நல்லா பாரு, டெல்டா டி பை டி வந்து புரியுதா? டெல்டா ஆர் பை ஆர், ஆமாவா இல்லையா? கரெக்டா? இதுல டவுட் இருக்கா? இல்ல. ஓகே, இப்ப இந்த பர்சன்டேஜ் எரர் இன் வால்யூம், வால்யூம்ல இருக்க பர்சன்டேஜ் எரர் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. வால்யூம்ல இருக்க பர்சன்டேஜ் எரர் வேணும்னா வால்யூமோட ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அப்ப டெல்டா வி பை வி பார்த்தனா 2 டைம்ஸ் டெல்டா ஆர் பை ஆர் பிளஸ் டெல்டா ஹெச் பை ஹெச். கரெக்டா இல்லையா? டெல்டா ஆர் ரேடியஸ்ல இருக்கிற எரர், ரேடியஸ்ல எவ்வளவு எரர் இருக்கு? அதே எரர் தான் இருக்கும். லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? சரி, வெர்னியர் கேலிப்பர் வச்சு நீ மினிமம் வந்து 0.1 சென்டிமீட்டர் தான் ஒரு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ண முடியும். ரேடியஸ் மெஷர் பண்ணாலும் சரி, இது டயாமீட்டர் மெஷர் பண்ணாலும் சரி, எரர் அவ்வளவுதானே இருக்கும். 0.01 ரேடியஸ் வேல்யூ என்ன? 2 பிளஸ் டெல்டா ஹெச் பை ஹெச். டெல்டா ஹெச் பை ஹெச் ஹைட்ல எவ்வளவு? 0.1 டிவைட் பை 5 இன்டூ 100. இப்போ 100ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா இது கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 1 இருக்கும், இது வந்து 10. அப்போ 3%. புரியுதா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா டே 2 டிபிபி சால்வ் ஆகுது. படிச்சுக்கிட்டே ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.